தெரிவுக்கு வேறு என்ன உதாரணம் பார்த்தா? ஐந்தின் மடங்கு பாரு. 5 மடங்கு. அப்ப 5 மடங்கான்றதுல என்ன மாற்றம் செய்ய வேண்டி வரும்? இங்க 5 போடும் என்ன? 2க்கு பதிலாக என்ன வரும்? 5 வரும். 5ஆல் பிரிக்கும் போது மீதி 0 பார்ப்போம். அது உண்மையாக இருந்தால் அங்க 5 மடங்கு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி இல்லையாக இருந்தால் 5 மடங்கு அப்படின்னு வரும் என்ன? ஓ, சொல்லுங்க. Right. அடுத்து நாங்க அப்ப லூப் கொண்டு பார்ப்போம் சரிதானே? மீள் செயல் கொண்டு பார்ப்போம். தெரியும் ஓரளவு ஓகே. இஃப் எல்ஸ் எழுதுறது கேள்வி செய்வோம். நிறைய நேரம் பார்ப்போம் நாங்க கேள்வி வரும். ரைட். மீள் செயலுக்கான உதாரணம் வந்து பார்ப்போம். மீள் செயல முதலாவது உதாரணம் என்ன பார்த்தோம்? எழுதுனீங்க தானே? ஃப்ளோ சார்ட் போயிடணும் என்ன? மீள் செயலுக்கு முதல்ல ஒன்று தொடக்கம் 10 வரையான ஒன்று தொடக்கம் ஒன்று தொடக்கம் 10 வரையான எண்கள் இருக்கு. 1 தொடக்கம் 10 வரையான எண்களை எழுது. அப்போ வச்சுக்கோங்க, 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடுவதற்கான போலி குறிமுறை. 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடுவதற்கான போலி குறிமுறை. அதுக்கான ஃப்ளோ சார்ட் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏற்கனவே இருப்பீங்க. ஃப்ளோ சார்ட் வந்தது தொடக்கம் முதல்ல என்ன உள்ளீடு கொடுக்கணுமா? ரைட். 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடுறதுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் எண் சமணத்தை எடுக்கணும். எண் ஒன்று. 1 எடுக்கணும் என்ன? ஆகவே இங்க தெரிவுக்குள்ள என்ன வரும்? நிபந்தனை என்ன கொடுக்கணும்? எண் இதோட குறைவாக இருக்கணும். குறைவுள்ள சமணத்தின 10. பெரிது அல்லது சமன் 10 என. இங்க ஆம் கொண்டு போகும், இல்லை கொண்டு போகும் என. ஆமாக இருந்தால் எதை நாங்க வெளியீடு செய்யணும்? எதை வெளியீடு செய்யணும்? முதலாவது வெளியீடு என்ன? எண்ணும். என்ன வெளியீடு செய்யணும்? என்ன வெளியீடு செய்யும்? அது 1 1 10 விட குறைவு 1 வெளியீடு செய்யப்படும். அப்புறம் அடுத்தது வெளியீடு செய்யறதுக்காக என் சமன் என்ன வரும்? சமன்பாடு என் சமன் எண் சமன் எண் சக ஒன்று. என் சமன் என் சக 1. அப்ப திரும்பவும் இங்கால அப்படியே சுத்திட்டு போவாரு. போய் திரும்ப வந்து செக் பண்ணுவாரு. இல்லையாக இருந்தால் நம்மளால போய் என்ன செய்யும்? முடிவு வரும். இது ஏற்கனவே நாங்க பார்த்தோம் ஃப்ளோ சார்ட். 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடுவதற்கான பாய்ச்சல் கோட்டுப்படும். அப்ப இதுக்கான இப்ப என்ன எழுத போறோம்? போலி குறிமுறை தான் எழுத போறோம். சரியா? ரைட். இதுக்கான போலி குறிமுறை எழுதும். தொடக்கத்துக்கு எங்களுக்கு தெரியும் பிகின், முடிவுக்கு எண்ட் வரும். அதுக்கு இடையில தான் மிச்சம் எல்லாம் எழுத போறோம். அவைங்கால தள்ளி வரப்போகுது என்ன? முதலாக என் சமன் 1 எடுக்கணும். அது நீங்க அது ஒரு செவ்வகத்துக்குள்ள இருக்கிறதுனால அது ஒரு முறை வழியாக்கம் தான். அவை அதுக்கு நீங்க சாதாரணமாக நாங்க எதுவும் கல்குலேட் பண்ணாட்டி, சமன்பாடு எதுவும் இல்லாட்டி சும்மா 1 2 எடுக்கிறது நீங்க கால்குலேட்டர் ப்ரோசஸர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சும்மாவே நீங்க என்ன செய்யலாம்? என் சமன் 1 கொடுத்து சரிதானே? சாதாரண ஒரு சமன்பாட்டின் மூலமாக கணிக்கப்படுதுன்னா நீங்க ப்ரோசஸ் அல்லது கால்குலேட் பயன்படுத்துங்க. அல்லது வந்துட்டு என் சமன் 1 நாங்கள் குறிச்சு தானே வைக்க போறோம். அதுக்கு நீங்க ஒரு ப்ரோசஸ் தான், ப்ரோசஸ் பெட்டிக்குள்ள தான் வரும். அதுக்கு நீங்க என் சமன் 1 மட்டும் எழுதினால் போதும். சரிதானே? ப்ரோசஸ் கீவேர்ட் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என் சமன் 1. அதுக்கு பிறகு வருது மீள் செயல். அப்ப அது வந்துட்டு நாங்க டயமண்ட் பட்டிக்குள்ள என் சிறிது அல்லது சமன் 10 கொடுக்குறோம். அப்ப அது வந்துட்டு தெரிவா மீள் செயலாது. தெரிவுக்கான டைமண்டா மீள் செயலுக்கான டைமண்டா? அது
மேல் செயல் தானே அது. தெரியும்னு சொன்னால் மீள் செயலுக்கு வந்துடும். இல்லாட்டி நம்ம பக்கம் போய் முடியும். இங்க வந்து சுத்திட்டு வருதுன்னு சொன்னால் மேல் செயல். மேல் செயலுக்கு என்ன கீவேர்ட் நாங்க பயன்படுத்தணும்? while வயல் ரைட், வயலை பயன்படுத்தி முதலாக எழுதுவோம். மூணையும் பயன்படுத்தி எழுதுவோம். முதலாக வயலை பயன்படுத்தி எழுதி பார்ப்போம் எப்படி வருது. இப்ப நாம பயன்படுத்த போறோம் வயல். வயலுக்குள்ள அந்த நிபந்தனை அப்படி எழுதணும். நிபந்தனை வந்து எண் சிறிது அல்லது சமன் 10. சரிதானே? வயல் எண் சிறிது அல்லது சமன் 10. ரைட். அப்ப எண் சிறிது அல்லது சமன் 10 இருந்தால் என்ன எழுதணும்னாங்க? அடுத்து என்ன வருது எங்களுக்கு? இப்போ இங்கேயும் டூன்னு ஒரு கீவேர்ட் வரும். ஃபோர்ல வர மாதிரி இங்கேயும் இங்கே டூன்னு ஒரு கீவேர்ட் வரும். சரிதானே? டூ. அப்ப என்னத்தை செய்யணும் என்றால் எண் சிறிது அல்லது சமன் 10 இருந்தால் முதலாக என்ன வெளியீடு செய்யணும். என்ன அப்படித்தானே எங்களுக்கு வருது? என்ன வெளியீடு செய்யணும். அவங்க வயலுக்கு உள்ள வார விஷயத்த வயலை விட தள்ளித்தான் எழுதும். வயலுக்கு நேருக்கு எழுதக்கூடாது. இஃப்ல மாதிரி தான். இஃபுக்குள்ள என்ன நடக்கணுமோ அதை நாங்கள் இஃபை விட தள்ளி எழுதுவோம். வயல்ன்றது மேல் செயல். மேல் செயலுக்கு உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் வயலை விட தள்ளி உள்ளுக்கு எழுதணும். அப்பதான் வயலுக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அவை முதலாவது வந்துட்டு என்ன வெளியீடு செய்யணும். என்ன வெளியீட்டுக்கு அப்ப என்ன கீவேர்ட் பாய்க்கணும்? நம்ம வெளியீட்டுக்கு என்ன கீவேர்ட்? output அவுட்புட். அப்ப அவுட்புட் எதை அவுட்புட் பண்ண போறோம்? எது அவுட்புட் ஆக போகுது? எது அவுட்புட்? எண் என் அவுட்புட் என். அவுட்புட் என். ரைட். அதுக்கப்புறம் என்ன வரணும்? என் சமன் என் சமன் என்ன? என் சக எண் சக அதுக்கு நீங்க ப்ரோசஸ் கீவேர்ட் பாய்க்க தேவையில்லை. சாதாரணமா அதை அப்படி எழுதிவிட்டால் போதும். சரிதானே? என் சமன் என் சக 1. இப்போ இதோட எங்களோட வயல் முடியுதானே? அப்ப இதுதான் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்க போகுது. இதோட வயல் முடியும். இந்த வயலுக்குள்ள இருக்கிற அந்த 2 விஷயத்தையும் எழுதிட்டோம். அப்புறம் இந்த வயலுக்கு நேருக்கு நாங்க போட போறோம் என் வயல். அதோட வயல் முடியும். இங்க எண்ட். அப்ப இதுதான் அதுக்கான போலி குறிப்பு. 1 தொடக்கம் 10 வரையான எழுதுவதற்கான போலி குறிமுறை வயல பாவிச்சு. சரி, அது கிளியரா? இது ஓகேயா? டவுட் இல்லையா வயல்ல? அப்ப இதை குறிச்சு கொள்ளுவேன். இதே மீள் செயல நாங்க வயலுக்கு பதிலாக ஃபோவை பயன்படுத்தியும் எழுதலாம், ரிப்பீட்டன்ட்ல பயன்படுத்தியும் எழுதலாம். சரிதானே? 3 முறைகள்ல இந்த மீள் செயலை எங்களுக்கு காட்ட இயலும். இதே 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடுறதுக்கு எப்படி நாங்க ஃபோவை பயன்படுத்தி எழுதுறோம்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? இது அழிக்கிறேன். இதே இதை நம்ம ஃபோவை பயன்படுத்தி எழுதும் போது வயலை பயன்படுத்தி எழுதும் போது ஆரம்பத்தில் என் சமன் 1 கொடுக்கணும். ஃபோவை பயன்படுத்தி செய்யும் போது என் சமன் 1 ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே லைன்ல கொடுக்கலாம். இங்க எப்படி கொடுக்குறேன்? ஃபோ என்னிட பெருமானம் 1 to 10 அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கணும். வயல்ல கொடுக்குறதால் என் சமன் 1 கொடுக்கணும். வயல்ல 1 வந்துட்டு என்னன்றது 10 விட குறைவு அல்லது சமன் கொடுக்கணும். இப்ப இங்க ஆரம்ப பெருமானத்தையும் இறுதி பெருமானத்தையும் ஃபோவுக்குள்ளே கொடுத்துருவோம். ஃபோ என் சமன் என்ன 1 to 10 n equal to 1 to 10 டூன்னு தான் இங்க கொடுக்க போறோம். 1ல இருந்து 10 வரையான எண்களை எடுக்கும். ஒன்றொன்று தான் கூட்டிட்டு போகும்ன்றதும் இதுல இருக்கு. சரி, இப்படி நாங்க இயல்பாக எழுதினோம்னா ஒன்றொன்று தான் கூட்டிப்போம். அப்ப என் சமன் என் சமன் ஒன்றும் இங்க எழுத வேண்டிய அவசியம் இல்ல. 1 to 10 என்று அர்த்தம். 1ல இருந்து 10 வரைக்கும் ஒன்றொன்று கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம். என்னோட பெருமானம் 1 இருக்கும், அடுத்து 2 இருக்கும், அடுத்து 3 இருக்கும், கடைசியில 10 இருக்கும். அப்ப இதுக்குள்ள நாங்க அவுட்புட் என்னன்னு மட்டும் கொடுத்தால் போதும்.
இப்போ என்ன நடக்குதுனால் அவுட்புட் என்னென்னா எந்த முதலாவது பெருமானம் உண்டு, அடுத்த பெருமானம் ரெண்டு ரெண்டு அவுட்புட் பண்ணும், 3 நாள் 3 அவுட்புட் பண்ணும், அப்படி 10 வரைக்கும் அவுட்புட் பண்ணும். கோவை பயன்படுத்துகிறது என்றால் இவ்வளவுதான் சூடோ கோட். இது கிளியரா? ரைட். இப்போ இதே 1 தொடக்கம் 10 வரை எண்கள் வெளியிடுறதை நாங்கள் எப்படி ரிப்பீட் அண்டில பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ரிப்பீட் அண்டில பயன்படுத்தி எப்படி நாங்கள் செய்யறது. அப்போ அதுவும் மேல் செயல நாங்கள் எழுதுறதுக்கான ஒரு முறை தான் ரிப்பீட் பயன்படுத்தி செய்யறது. வயல பயன்படுத்தும் போது வயல்ல வந்துட்டு என் சமன் 1 கொடுத்தோம், வயல்ல ஒரு நிபந்தனை கொடுத்தோம் என் சிறிது அல்லது சமன் 10. வயல்ல அடிக்கிற நிபந்தனை உண்மையாக இருந்தால்தான் அந்த முயற்சியில் நடக்கும். இங்க ரிப்பீட் அண்டில் என்ன நடக்க போகுதுனால் ஆரம்பத்துல என் சமன் 1 கொடுத்த மாதிரி இங்கே என்ன செய்ய போறோம், என் சமன் 1 கொடுக்க போறோம். ரிப்பீட்ன்றதுதான் மீள் செயல். அப்ப மீள் செயல்ல நடக்கக்கூடிய அந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தானே அதை நாங்கள் ரிப்பீட்டுக்குள்ள கொடுக்க போறோம். ரிப்பீட் ஒரு கீவேர்ட் பயன்படுத்தணும். ரிப்பீட் மீள் செயலுக்கு உள்ள இருந்தது எங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் என் என் சமன் என் சக 1. இங்க ஒரு நிபந்தனையும் நம்ம கொடுக்க இல்லை. அவை 1 ஒன்றை பிரிண்ட் பண்ணும். அங்கங்க எந்த ஒரு செக்கிங்கும் நடக்க இல்லை. முதல்ல 1 பிரிண்ட் பண்ணிட்டு 1 2 மாறும். அதுக்கு பின்னால இந்த அன்டில்ன்றதுல தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா நிபந்தனையை கொடுக்க போறோம். கொடுக்கும்போது இங்க கொடுக்குற நிபந்தனை எது வரைக்கும் நடக்கணும். அவ இந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால் இருக்கும் வரைக்கும் தான் இந்த ரிப்பீட் நடக்கும். உண்மையாகினால் ப்ரோக்ராம் என்ன செய்யும், அதுக்கு பிறகு நடக்காது. ஆகவே இந்த மீள் செயல் முடிவடைவதற்கான நிபந்தனை தான் அன்டில்ல கொடுக்கப்படும். சரிதானே? வயல்ல முடிக்கிறது மீள் செயல் தொடங்குறதுக்கான நிபந்தனை, இங்க வந்துட்டு முடிவடைவதற்கான நிபந்தனை. எப்ப முடிவடை அப்ப நிபந்தனை என்ன வரும், அன்டில். அன்டிலுக்கு என்ன நிபந்தனை வரும்னு சொல்லுவோம், எப்ப நிக்கணும், மீள் செயல் எப்ப நிக்கணும் தான் கொடுக்கப்படும். என்ன வரும் யாரால்? சரி வராதா? 10 வரைக்கும். 10 வரைக்கும் தான். அப்ப எப்படி வரும்டா, எண் வந்துட்டு பெரிது 10 வரும். எண் வந்துட்டு பெரிது 10. அன்டில நாங்க கொடுக்க போறோம் எப்ப வந்துட்டு இந்த மீள் செயல் நிக்கணும்ன்றதுக்காக. அவை 1 வரும், 1 பிரிண்ட் பண்ணும், 1 பண்ணும் 2 2 10 விட பெரிதாண்டு பார்க்கும், 10 விட பெருசு இல்லாட்டி திரும்பவும் நடக்கும். அப்புறம் 2 பிரிண்ட் பண்ணும், 2 மட்டும் 3 3 10 விட பெரிதாக இல்லை, அவை 3 பிரிண்ட் பண்ணும், 3 மட்டும் 4. 4 10 விட பெரிதுன்னு சொன்னால் 4 பிரிண்ட் பண்ணும், 4 மட்டும் 5 5 10 விட பெரிதாக இல்லைன்னா கடைசியா 10 பிரிண்ட் பண்ணும், 10 மட்டும் 11 11 10 விட பெரிது, அப்புறம் என்ன செய்யாது, மீள் செயல் நடக்காது. ஆகவே ப்ரோக்ராம் நிக்கிறதுக்கான நிபந்தனை தான் இங்க கொடுக்கும். இது கிளியரா? ரிப்பீட் அண்டில் ஒரே ப்ரோக்ராமுக்கு 3 வகையில நாங்க மீள் செயல் எழுதலாம். ரிப்பீட் அண்டில் பயன்படுத்தி எழுதலாம், ஃபோ பயன்படுத்தி எழுதலாம், வைல் பயன்படுத்தி எழுதவும். கிளியரா? விளைஞ்சா? சரி, இதை குறிச்சு கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் மீள் செயலுக்கு. அதையும் நாங்கள் 3லையும் எழுதி பார்ப்போம். அடுத்து என்ன நிபந்தனை இது பார்த்தோம், மீள் செயலுக்கு அடுத்த உதாரணம். மீள் செயலுக்கு நாங்கள் ஃப்ளோ சார்ட் தெரியும். அடுத்த உதாரணம் 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடல்.
ரைட் 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடும். ரைட் அதுக்கு எழுதுக்கு பார்ப்போம். முதல்ல வயலை பயன்படுத்தி எழுதுங்க. முதலாவது வயலை பயன்படுத்தி எழுதுங்க. 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடல் அப்படின்றது வயலை பயன்படுத்தி எழுதுங்க. எழுதிங்களா? 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடு. ஆரம்பத்தில் எண் சமன் என்னன்னு எடுக்கணும். இங்கே எண் சமன் எத்தனை வரும்? 1 எண் சமன் 1. ரைட் ஆரம்பத்தில் எண் சமன் 1 தான். எண் சமன் 1 தான் வரப்போகுது. இப்போ இங்கேயும் வயலுக்குள்ள மீள்செயல் வரப்போகுது. இப்போ தான் என்ன கொடுக்கணும்? இப்பதான் என்ன எண் 1 தொடக்கம் 10 வரையா தானே? அப்ப எனக்கு தான் என்ன வரும்? என் சிறிது சமன் 10. ஓ எண் சிறிது அல்லது சமன் 10 தான் வரும். 1 தொடக்கம் 10 வரையான தானே? அது 1 ஸ்டார்ட் பண்றோம் 10 வரையானது. ரைட் ஆகவே எதை வெளியீடு செய்யப்படும்? இங்கே வந்து வெளியீடு செய்யப்படும் அவுட்புட் என்ன? output n அவுட்புட் n தான் வெளியீடு செய்யப்படும். அப்ப 1 வெளியீடு செய்யும். ஒரு எத்தனை கூட்டி விடணும்? என் சமன் என் சக n சமன் n சக 2 என் சக 2. அப்பதான் 1க்கு அடுத்தது 3 வெளியீடாக வரும். என்ன இதுதான் எண்ட் y அதோட எண்ட். இது வந்துட்டு 1 தொடக்கம் 10 வரையான இரட்டை எண்களை வெளியீடு செய்வதற்கான போலி குறிமுறை வயல பயன்படுத்தி எழுதிக்கணும். சரிதானே? இதை போவை பயன்படுத்தி இருங்க. போ இதை குறிச்சுக்கொள்ளுங்க. போவை பயன்படுத்தி எழுதுங்க. அவ இங்க என் சமன் 1 நாங்க ஆரம்பத்துல கொடுக்கவே இல்லாத ஏன்னா போல அவை போவுக்குள்ளதான் கொடுக்க போறோம். போ n ஈக்குவல் டு 1 to 10 வரும். இங்க என்னென்றால் 1 to 10 என்றால் 1 தான் கூட்டிட்டு போகும். 1 10 வரையான எண்கள் எடுக்கும். ஆனா 1 தான் கூட்டிட்டு போகும். ஆகவே 2 கூட்டிட்டு போறதாக இருந்தால் இந்த ஸ்டெப்னு ஒரு நாங்க கீவேர்ட் பயன்படுத்துவோம். ஸ்டெப் 2 ஸ்டெப் 2 என்ன அர்த்தம்? 2 கூட்டிட்டு போகும். ஸ்டெப் 1 என்றால் 1 கூட்டிட்டு போகும். ஸ்டெப் 1 என்றால் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 5 கூட்டிட்டு போகணும் ஸ்டெப் 5 கொடுக்கணும். இல்லாட்டி ஸ்டெப் 10 10 கூட்டிட்டு போகும். அவை n சமன் 1 10 வரை n ஈக்குவல் டு 1 to 10 தான் 1 10 வரை இருக்கும். ஸ்டெப் 2 என்றால் 2 கூட்டிட்டு போகும். அப்போ 1க்கு அடுத்தது வரப்போது 3, அடுத்து 5 7 9 தான் வரும். 2 கூட்டிட்டு போகுது ஒரு 2. ஆகவே அவுட்புட் எதை அவுட்புட் பண்ண போறோம்? அவுட்புட் n என்றால் 1 டிஸ்பிளே பண்ணணும். அடுத்தது 2 தானே கூட்டிட்டு போகுது. 3 5 7 9 தான் வரப்போகுது. அப்புறம் 4 என் பண்றோம். ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இது கிளியரா?
பயன்படுத்துறது? ஓகே தானே? ரிப்பீட் அண்டில் பயன்படுத்திடுங்க. ரிப்பீட் அண்டில் ஒன்று தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடல். ரிப்பீட் அண்டில் ரிப்பீட் அண்டில் தான் நாங்கள் ஏற்கனவே கொடுக்குறத கொடுக்கணுமே. N7 ஒன்றுடா N7 ஆரம்பத்திலே கொடுக்கணும். அப்புறம் தான் ரிப்பீட் பயன்படுத்த போகிறோம். ரிப்பீட்டுக்குள்ள தான் மேல் செயல் என்ன நடக்கணும்ன்றது எழுத போகிறோம். ஆகவே அவுட்புட் பண்ணணும் என்ன? அவுட்புட் N7 N சக 2 ஏன்னா 2 கூட்டிட்டு போகணும். அன்டில் நிபந்தனை அன்டில் வர வகை அன்டில் வர வேண்டிய நிபந்தனை என்ன வரும்? n பெரிது 10. n பெரிது 10 சரிதானே? 9 வரைக்கும் தான் வரும். n பெரிது 9 போட்டாலும் கப்பிலே இல்லை என்றால் ஒன்று எண்கள் 9 முடியறதுனால n பெரிது 10 பிரச்சனை இல்லை. கிளியரா? ஓ சார். ஓகே. அப்ப